ஆமாம், கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆமாம், ஒரு சிறிய பிரசங்கம் தான் எனக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். கர்த்தர் அப்படி நடத்துவாராக. நேற்றைக்கு யுத்த ஜபத்தில் வாசித்த ஒரு வேத பகுதி, அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தந்த வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம், பேதுரு எழுதின முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம் 13வது வசனம். 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். போதும். அப்போஸ்தலனாகிய பேதுரு பாடுகளின் வழியாக செல்லுகின்ற பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரித்தது நிமித்தம் வருகின்ற உபத்திரவங்கள் சகித்து கொண்டிருக்கின்ற தேவ ஜனங்களை தைரியப்படுத்தும்படியாக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை பின்னணியத்தை சொல்ல இப்போது எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிக்கும்போது ஒரு ஆச்சரியமான பகுதியாக இருக்கும். அதில் இந்த 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறா. எல்லாரும் இந்த வசனத்தை ஒன்று சேர்த்து வாசிக்கலாமே, எடுத்தவர்கள் எல்லாரும். ஆமாம், ஒருவேளை பைபிள் கொண்டு வரையில்லைன்னா ஸ்க்ரீனில் அந்த வசனம் ஓடுது. பைபிள் இருக்கிறவங்க பைபிளை பார்த்து படியுங்க. பைபிள் இல்லாதவங்க, இல்லை பைபிளில் அந்த லெட்ரு தெரியலைன்னா மேலே பார்த்து வாசிங்க. எல்லோரும் சத்தமாக வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவராய் இருங்கள். அல்லேலூயா. இங்கே நாம் 3 காரியம் செய்யணுமா. ஒன்று, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டணும். சொல்லுங்க, எதுன்னு அறையை கட்டணும்? பாருங்க, இன்றைக்கு அறை கட்டுவதுங்கிறது அது பாருங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்றபடி அறையை கட்டுகிறது உண்டு. அறைங்கிறது மிக முக்கியம். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தா கூட பாருங்க அறையை கட்டுவதென்ற ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. இப்போல்லாம் நிறைய மாறிட்டு. அந்த காலத்தில் பாருங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி அங்கே ஒரு விருந்து வச்சு அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதில் முக்கியமாக பாருங்கள் அறையில் பாருங்க ஒன்று போடுவாங்க. அதை போட்டு அதுக்கு ஒரு விழா வைப்பாங்க. காரணம் மனுஷனுடைய அறை என்கிறது மிக முக்கியமானது. இன்னும் ஒவ்வொரு தொழிலுக்கேற்றபடி அந்த அறையில் கட்டுகிற கட்டின் பாருங்க தன்மை மாறுகிறது. நல்ல சுமை தூக்கிறவங்க பாருங்க, நல்ல நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கிறோம். பெரிய இப்போ எல்லாம் இவ்வளோ ஒரு பாறை துண்டு எடுக்கணுன்னாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கி ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து தான் ஒரு பாறை என்ன செய்வாங்க, தூக்கி ஒரு ஆளுக்கு தலையில் வச்சா அப்படி போவார். அப்போ அவர் அது லோடு கூடுற வெயிட்டுன்னா அவர் என்ன செய்வார், தலையில் ஒரு துண்டு கட்டியிருப்பார், அதை அவுப்பார். அவுத்து அறையில் என்ன செய்வாங்க, அப்படி இறுக கட்டுவாங்க. இறுக கட்டின உடனே 50 கிலோ எடுக்கிற மனுஷன் 75 கிலோ என்ன செய்வான், தூக்கிடுவான். அல்லேலூயா. ஏன் அறையை கட்டுறேன்னா பாருங்க, குனிந்து வேலை செய்யும்போது பாரம் எடுக்கும்போது நம்மளோட வயர் என்ன செய்யும், அசையும். வயர் என்ன செய்யும், அசைந்து. வயர் அசையும் போது அந்த குடல்கள் உள்ளிருக்கிற அந்த உறுப்பு அதிகமாக குடல் பாருங்க என்ன செய்யும், அங்கங்கே அசையும் போது சீக்கிரத்தில் நம்ம டயர்டாகும். அது வராமல் இருக்கத்தான் அறையில் என்ன செய்வது, கட்டுவது. அப்போ அறையில் அதே போல தான் ஒவ்வொரு தொழிலும் பாருங்கள். ஒரு இராணுவ வீரரை பாருங்கள், அவர் கண்டிப்பாக அறையில் என்ன கட்டியிருக்கணும், பெல்ட்டு கட்டிக்கணும். அதுக்கு ஒரு பேர் அவர் வச்சுருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரி பாருங்க அவர் சாதாரணமான ஒரு ஆள் அப்படியே சிலவங்க இருப்பாங்க, சிலவங்க உண்டு, ஆனால் சிலவங்க அப்படியே இருப்பாங்க. அவங்க அந்த காக்கி உடையும் போட்டு
அறையில் அந்த பெல்ட் கட்டின உடனே அவருக்கு கம்பீரமாக என்ன செய்யும்? அதுவரையும் அவருக்கு பேச்சு வித்தியாசமாக இருக்கும். அந்த அறையில் அது கட்டி தலையில் ஒரு தொப்பி வச்சுட்டனாலே அவரோட டோனை என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா? டோனை என்ன செய்யும்? மாறுகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அந்த அறை கட்டுங்கிறது இது போலதான் ஆய்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறான், உன் அறையை என்ன செய்யணும்? நீ கட்டணும். நாம் கட்ட வேண்டிய அறை என்ன? வேதம் சொல்லுகிறது, உன் மனதின் அறையை கட்ட. மனதின் அறை. மனதின் அறையை கட்டுவது என்பதற்கு ஒரே வார்த்தையில் சொன்ன, மனம் எப்பொழுதும் ஒரே மனமா இருக்கணும். மனதுக்குள்ளே குழப்பம் இருக்கக்கூடாது, மனதுக்குள்ளே சஞ்சலம் இருக்கக்கூடாது, மனம் கலங்கக்கூடாது. கலங்கினா பெரிய பிரச்சனை ஆயிரும். பாருங்க, எப்போ கலக்கம் வரும்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் நிருபத்தில், சந்தேகப்படுகிறவன் எப்படி இருப்பானா? காற்றினால அடிக்கிற இது போல, கடலின் அலைய போல. மனது கடலின் அலை போல அலைகிறது என்றால், பாருங்க, குழம்புகிறது என்றால், ஒரு மனம் வரவில்லை என்றால் சந்தேகம், ஏதோ ஒரு சந்தேகம் எங்கேயோ இருக்கிறது. அதனாலதான் ஒருமனப்படணும். சீஷர்கள் பாருங்க, இயேசு உயிரோடு எழும்பின பாருங்க அந்த காட்சி, அதவா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார், பேசினா. தோமா எல்லாம் அந்த விழாவில் கை என்ன செய்தா? போட்டு பார்த்தா. அவ்வளவு கிடைத்த பிற்பாடும் பெந்தைக்கோஸ்து நாள் வருகிறது வரையிலும் அவர்கள் ஒருமனப்படலை. 10 நாள் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே அறையில் தான் இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் என்ன செய்தார்களா? ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல என்ன செய்தாங்க? வந்தாங்க. அப்போ அதுவரையில் ஒருமன இல்ல, பல குழப்பம், பழைய சந்தேகம். இவன் எப்படி இருப்பானோ தெரியல, இவன் யூதாசா இருப்பானா? கண்ணன் கூட இருந்த ஒருத்தர் என்ன செய்தா? போயிட்டான் இல்லையா? இப்ப 11 பேர் இருக்கிறாங்க. இப்போ சீட்டு போட்டு எல்லாருக்கும் சந்தேகம், ஒண்ணுக்கு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இவன் யூதாசா மாறிடுவானோ? இவன் இயேசுவை அன்னைக்கு சபித்துட்டான், இவன் அப்படி மாறிடுவானோ? இவன் இயேசு உயிரோடு எழும்பினது தெரிந்தும் அவிசுவாசமாய் போயிட்டான், பாருங்க, இவன் அப்படி மாறிடுவானோ? குழப்பம் ஒருவருக்கு ஒரு கண்டிப்பா இருந்திருக்கும். சந்தேகம் அந்த வெளியே காட்ட முடியல. ஆகினாலே மனம் ஒருமனப்படல. ஒரு குடும்பமானாலும் சரிதான், நம்முடைய தொழில், நம்முடைய ஸ்தாபனம் எதுவாக இருந்தாலும் சந்தேகம் வரும்போது குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது, வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நமக்குள்ளே சந்தேகம். முதலாவது நாம் நம்மை நம்பணும். அவன் தன்னை என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. நம்பினாதான் மனம் ஒருமனப்படும், மன அமைதலா இருக்கும். அப்போ அப்படி ஒருமனப்படுவதற்கு தான் மன அறையை என்ன செய்வது? கட்டுவது. வேதம் சொல்லுகிறது, உன் மனம் அலைந்து திரியக்கூடாது, உன் மனம் என்ன செய்யக்கூடாது? அலையக்கூடாது. பாருங்க, மனம் அலைந்துட்டே இருக்கும். பாருங்க, அப்ப இந்த மனதின் அறை எதனால கட்டணும்? அதுக்கு தான் எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையில் என்ன செய்? கட்டிக்கொள். சத்தியம் என்கிறது என்ன? வசனம். அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்னது? வசனம். வாலிப பிள்ளைகளிடத்தான் சொல்லுகிறேன், உங்களுடைய மனதில் இருக்க வேண்டியது வேற எதுவும் இல்லை. ஆமா, எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்க, யாரு தந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது, யாரு தந்த லெட்டரும் இருக்கக்கூடாது, யாரு சொன்ன வார்த்தையும் இருக்கக்கூடாது. எது உங்க மனதில் இருக்கணும்? இவ்வளவு ஸ்லோ லேட்டா சொல்றீங்க. எது உங்க மனதில் இருக்க வேண்டும்? வசனம். 119 சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாலிப தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவா? உம்முடைய வசனத்தினாலே தன்னை என்ன செய்வது? காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆனா வசனம் யாரு தந்த வசனமா இருக்கணும்? கர்த்தர் அருளுகிற வசனமா இருக்கணும். சாத்தானும் வேதம் சொல்லுவான், கவனம். சாத்தானும் எது பேசுவான்? சொல்லுங்க, உங்களுக்காக தான் சொல்லுகிறேன். சாத்தானும் எது பேசுவான்? வசனம் பேசுவான். இது கர்த்தர் சொல்லுகிற வசனமா, தேவன் தருகிற வசனமா? புரிந்து கொள்ளணும்.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட சாத்தான் வந்து எது பேசினா? ஏன் தெரியுமா? அது நமக்கு ஒரு மாதிரி. நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் என்றால் எதை பேசிதான் வருவான், எதை காட்டி தான் வருவான்? வசனம் காட்டுவான், பக்தியை காட்டுவான், ஜபத்தை காட்டுவான், மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவான், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லுவான். அதை புரிந்து கொள்ளுவதற்கு தான் மனதின் அறை என்ன செய்யணும்? வசனத்தாலே கட்டப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கட்டினால்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்படி மனதின் அறையை கட்டுவதுன்னு சொன்னால் இப்படி நிறைய காரியம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கட்டணும்? மனதின் அறையை கட்டணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி இருக்கணும். மூன்றாவது என்ன இருக்கணும்? பூரண நம்பிக்கையோட. சரி, அதை பற்றி பிற்பாடு. அந்த 13வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனது, இந்த 3 காரியம் செய்கிறா. ஆகையால் என்று ஏன் சொல்லுகிறா? படித்தவங்களுக்கு தெரியும். ஆகையால் என்றால் அதுக்குள்ள என்ன வருது? என்ன வருது? என்ன வருது? ஆகையால் என்றால் முன்னே ஏதோ அதனுடைய தொடர்ச்சி, அப்படித்தானே? முன்னே இருக்கின்ற காரியத்தினுடைய தொடர்ச்சி தான் ஆகையால். இன்னும் சொல்ல போனால் ஆகையால் என்றாலே அதுக்குள்ள ஒரு கேள்வியும் வருகிறது. ஆகையால் என்றால் பாருங்க, எதினால் என்ற ஒரு கேள்வி வருது. ஆகையால் என்றால் எதினால் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி என்றால் ஆகையால் என்று சொல்லணுமானா அதுக்கு முன்னே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாழ்வில் பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியம், இந்த ஒன்று மனதின் அறை கட்டணும், 2 தெளிந்த புத்தி உள்ளவராயிருக்கணும், 3வது என்னது? பூரண நம்பிக்கை. பாருங்க, இந்த 3 காரியம் நம்மிடத்தில் இருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது ஏன் ஆண்டவர் ஆகையால் என்று சொல்லணும்னா அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படித்து பாருங்க. நேற்றைக்கு யுத்த ஜபத்தில் 2 காரியத்தை பாருங்க சுருக்கமாக தியானம் பண்ணினோம். ஒன்று, நானும் நீங்களும் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். நாம் மாம்சத்தில் உள்ளவர்கள் அல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரியவர்கள். நாம் மறுபடியும் என்ன செய்தவர்கள்? ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். இனி அதை குறித்து விளக்க விரும்பல. நீங்கள் 4வது வசனத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் பாருங்க, தேவனுடைய அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தாலே என்ன செய்யப்பட்டவர்? அதாவது தேவனுடைய பலத்தாலே நம்ம காக்கப்பட்டு வருகிறவர். ஆகினாலே எப்படி இருக்கணும்? மனதின் அறை கட்டணும். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். 3வது, நீங்கள் பூரண நம்பிக்கையுள்ளவராக இருக்கு. அப்படி 2 காரியத்தை நேற்றைக்கு படித்தோம். 2 காரியம் சொல்லுங்க. ஒன்று, நாம் யாரு? மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். 2வது, தேவனுடைய பலத்தால் என்ன செய்யப்பட்டவர்கள்? காக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பலம் என்ன என்கிறத நேற்றைக்கு படித்தோம். சரி, அடுத்து பாருங்க, ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? நாம் ஏன் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும்? நாம் ஏன் மனதின் அறையை கட்டணும்? ஏன் பூரண நம்பிக்கையுடையவராக இருக்கணும்? 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. ஏன் இந்த 3 காரியம் செய்யணும்? ஏன் தெளிந்த புத்தி வேணும் நமக்கு? ஏன் மனதின் அறை கட்டப்படணும் தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுந்ததினால 1 அழியாததும், 2 மாசற்றதும், 3 வாடாததுமாகிய ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அதை தக்க வைக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை நாம் காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. நமக்காக தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது? அழியாதது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? அழியாதது. 2வது எப்படிப்பட்டது? மாசற்றது. 3வது வாடாதது. இந்த உலகத்தில் இந்த 3 தன்மைகளோ ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் சொல்லுங்க. சொல்லுங்க. 1 அழியக்கூடாது, 2
மாசற்றதாக இருக்கணும். 3 ஏதாவது நீங்கள் ரொம்ப நேசிக்கிற பொருட்கள் தான். இதில் 3 தன்மை இல்லாத ஒன்று சொல்லுங்க. பரலோகத்தில் கூட அரை மணி நேரம் என்ன உண்டாயிட்டா? தங்கத்தை எடுத்து பாருங்களேன், பொண்ணு. நீங்கள் சொல்லலாம் விலையேறப்பட்டதுன்னு சொல்லலாம். தங்கம் பொண்ணு அழியுமா அழியாதா? தங்கம் மாசு எப்பவும் அப்படி இருக்குமா? கேரட் இருக்குமா? மாசு இருக்குமா? இருக்குதா? மாசற்றதா இருக்குமா? இல்லை. 3 அந்த தங்கத்தினோட மகிமையை குறையுமா கூடுமா? அதான் வாடாது. அல்லேலூயா. இப்போ ஒரு உத்தரவு கூட போட்டிருக்காங்க. அடுத்து இன்னும் நீங்கள் ஒரு சில இப்போவுமே பேங்கில் நீங்கள் ஒரு நகை அடவு வைக்க போகணுமானா ஒன்று பில்லு இருக்கணும், அதோடு கூட அதுக்கு என்ன இருக்கணும்? முத்திரை இருக்கணும். என்ன இருக்கணும்? முத்திரை இருக்கணும். இல்லாதது இப்போ எந்த பேங்க்லையும் என்ன செய்யலை, எடுக்கலை. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம அம்மாமார் என்ன செய்தாங்க, அது நேரடியாக செய்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் செய்தாங்க. செய்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் என்ன செய்துட்ருக்காங்க, திணறிட்டு இருக்காங்க. அவசரத்துக்கு விற்கலான்னு போனால் இப்போ யாரும் என்ன செய்கிறது இல்லை, காசு கொடுக்கறது இல்லை. மேக்சிமம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேற ஒன்று என்ன செய்யுங்க, எடுங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இனி அதுக்குள்ளே சட்டம் இங்கே வந்தாச்சு. அது ஃபுல்லாக அது கரெக்டாக இங்கே ஆக்டிவேஷன் ஆகும்போது அநேகரோட அந்த பொருள் வாடுதோ இல்லையோ முகம் வாட போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி தான், ஒரு தங்கமாக இருந்தாலும் சரி தான், ஒரு பாருங்க முத்தாக இருந்தாலும் சரி தான், ஒரு மாணிக்கமாக இருந்தாலும் அதுக்கு தன்மை என்ன செய்கிறது? சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். சில வேளை நம்ம பெற்றோர் கூட நமக்கு தருகிற சுதந்திரம் மேன்மையா இருக்கிறது இல்லை. சிலவங்களுக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கூட ஒழுங்கா கொடுக்கிறது இல்லை. நமக்கு வருத்தம் வருது. நம்ம பெற்றோர்கள் என்ன வேணுமானு செய்யட்டும், நமக்குரியவர்கள் என்ன வேணுமானாலும் செய்யட்டும், என்ன வேணுமானாலும் செய்யட்டும். பாருங்க, நான் ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பரம தகப்பன் நமக்காக வைத்திருக்கிறார். அது ஒருபோதும் வாடி போகாது. சொல்லுங்க, ஒருபோதும் வாடி போகாது. அல்லேலூயா. ஒருபோதும் வாடி போகாது. அது ஒருபோதும் அழியாது. அது ஒருவராலும் கெடுக்க முடியாது. அதனால தான் இயேசு சொன்னாங்க, உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வையுங்க? பரலோகத்தில். அங்கே என்ன செய்கிறது இல்லை, திருடன் கண்ணமிட்டு என்ன செய்கிறது இல்லை, திருடுவது இல்லை. அங்கே புழுவும் துரும்பும் பூச்சி ஒன்று என்ன செய்கிறது, எடுக்கிறது இல்லை, அழிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அது கெடுக்கிறதும் இல்லை. அதே போலதான் பரலோகத்திலிருந்து நமக்கு வருகின்ற நன்மைகள், பரலோகத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எதுவும் வாடி போகாதது. அல்லேலூயா. அது இந்த முழு உலகத்தை விட விலையேறப்பட்டது. அது நம்முடைய ஆத்மாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆத்மா ரட்சிப்பு என்ற சுதந்திரம். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆத்மா மீட்பு விலையேறப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவின் விலை முழு உலகத்தை விட விலையேறப்பட்டது. அதனால தான் சாத்தான் நம்மை கண்ணு வைக்கிறான். நம்ம ஆத்மா ரட்சிப்பு விலையேறப்பட்டது. அந்த ரட்சிப்பு என்ற சுதந்திரம் பெற்றவர்களுக்கு பரலோகத்தில் நல்லொரு வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது சுதந்திர நித்திய வீடு. சொல்லுங்க, எந்த வீடு? இயேசு சொன்ன, கடைசியாக சொன்ன சீஷரை கூப்பிட்டு, உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டு, இல்லை என்ன நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆமென். நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் ஏற்கனவே இருக்கிறது. அது கோடி கோடி ஆண்டுகளாக
ஜொலித்து கொண்டிருக்கிற வீடு தான். ஆனால் என்னை விசுவாசிக்கிற, என்னை பின்பற்றி வருகிற, ஆத்தும ரட்சிப்பை பெற்ற, ஆத்தும மீட்பை பெற்ற என் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா நான் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணி முடிந்த உடனே அந்த சுதந்திரத்தை நமக்கு தருவதற்காக அவர் இறங்கி வரப்போகிறார். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். அந்த சுதந்திரம் இழந்து போகாம இருக்கணுமானா உன் மனதின் அறையை நீ என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ளணும். அவன் நீ தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருக்கணும். மூன்றாவது பூரண நம்பிக்கை. புரியுது இல்லையா? நித்திய வீட்டில் ஆண்டவர் அது ஆவிக்கிற சுதந்திரம், உலக பிரகாரம் எல்லா சுதந்திரம் அதுக்குள்ள அடங்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி என்ன செய்யுங்க. அப்போ இவ எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். முதலாவது உலகத்தில் உள்ள தேடக்கூடாது. உலகம் அழியும், அது வாடி போகும், அது நிரந்தரமானது அல்ல. ஆனா பரலோகத்துக்குரியது தேடும் போது உலகத்துக்கு நமக்கென்று ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்க எல்லாம் கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார். நாம் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரில் என்ன செய்யக்கூடாது? பற்றுதல் வைக்க கூடாது. நம்முடைய பற்றுதல் எல்லாம் தேவன் நமக்கு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த சுதந்திரம், நித்திய சுதந்திரம், அழியாத சுதந்திரம், வாடி போகாத சுதந்திரம். அல்லேலூயா. மாசற்ற சுதந்திரம். இந்த உலகத்தில் எல்லாம் மாசு, சேதாரம். இன்னைக்கு நீங்க லட்சக்கணக்கிന് ரூபாய் கொடுத்து விலையேறப்பட்ட பொருளை வாங்குறீங்க. அடுத்து அதே கடையில் போகும்போது சொல்லுவாங்க, இது என்ன குறைக்கிறோம்? என்ன குறைக்கிறோம்? சேதாரம். சேதாயிட்டு சேதாரம். அதே கடையில் வாங்கினது, அதே நபரிடம் வாங்கணும். ஆனா அதிலும் சேதாரம் இருக்கிறது. ஆனா நம்முடைய ரட்சகரோட கரத்தில் எது வாங்கினாலும் அங்க சேதாரம் இல்லை. இயேசு சொன்ன ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்க குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்த முடியாது. அநேகர் விசுவாச கப்பலை சேதப்படுத்துறாங்க, ஆனா உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ வாடாத ஒரு சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம் நமக்கு உண்டு. அதுதான் பெரிய சந்தோஷம் பிரியமானவரே. அதை குறித்து சொல்லிட்டே இருக்க. 1 பேதுரு பாருங்க, 1:5 படித்து பாருங்க. ஏன் மனதினாரே கட்டணும்? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற. இன்னொரு காரியம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற என்ன? ரட்சிப்பு. கடைசி காலத்தில் ஒரு ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப கேட்பாங்க, 2000 வருஷம் கொண்டு இதுதானே சொல்லி. உண்மைதான். இப்போ நம்ம வாழ்கிற காலங்கிறது, நம்ம வாழ்கிறது வரையில் அது ஒரு கடைசி காலம். எப்போ இந்த உலகத்து முடிவு வரும்னு தெரியாது. இயேசு சொன்ன எல்லா காரியமும் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொன்னான் பாருங்க. அதோடு கூட அன்றைக்கு யூதர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் யுத்தங்களையும் செய்தி. இன்றைக்கு பாருங்க, அந்த மத்திய கிழக்கு பகுதிகள் எல்லாம் பயங்கரமான யுத்தங்கள். நம்ம இப்ப இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்து குண்டு பழ விழும், அந்த நிலைமையில் இருக்கிறோம். அது அப்படி பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளாக பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தில் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிற காரியங்கள் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லி இருக்கிற சம்பவங்கள், ஆபத்துகள், விக்கினங்கள், ஆபத்தின் மேல் ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயாவில் விக்கினத்தின் மேல் விக்கனம், நிம்மதி இல்லாத நிலைமை, எங்கும் மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை. பாருங்க, ஒரு காலத்தில் இருந்தது போல அல்ல. இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை நோக்கி உலகம் சென்று கொண்டே இருக்கிறது.
உலகத்தின் விஞ்ஞானிகளே இப்ப சொல்லுகிறார்கள், இந்த பூமி எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியாது, எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியுமோ என்று அஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனாலே பூமிக்கு அடியில் இப்ப எங்கேயாவது ஒழிக்கலாமா என்று பாருங்க, பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்டுகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள், பெரிய பெரிய கெபிகள். அது வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் வெளிப்படும் நாள் மலைகளுக்குள்ளும் கெபிகளுக்குள்ளும் போய் ஆட்டுக்குட்டியானோட கோபம் எங்கள் மேல் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது என்று ஒழித்துக் கொள்வார்களாம். இன்னைக்கு பெரிய பெரிய மலைக்கு கீழே பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சொல்லுகிறது குண்டு துளைக்காத எவ்வளவு பெரிய ஆட்டம் பாம்பு வந்தாலும் ஒன்று பாருங்க சேதம் வரக்கூடாது என்று. அதான் தேவ கோபம் வராம இருக்க. இன்னும் பாருங்க, இந்த பூமியை விட இன்னும் வேற எங்கேயாவது பாதுகாப்பு உண்டா அப்படின்னு பெரிய பெரிய கோடீஸ்வரர் அங்க போய் பார்க்குறாங்க. சுபகிரகத்தில் போய் குடியிருக்கலாமா, நிலாவில் போய் குடியிருக்கலாமா, நட்சத்திர மண்டலங்கள் போய் குடியிருக்கலாமா? அவருக்கு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறது, நீ நட்சத்திர மண்டலத்தை சென்றாலும் அங்கிருந்து உன்னை கர்த்தர் கீழே இறக்குவா. ஆனா மனுஷன் முயற்சிப்பான். அதெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும்? பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகள், பெற்றோரை கனம் பண்ணாத இளம் தலைமுறைகள், பிள்ளைகளை கவனிக்காத பெற்றோர்கள், பாருங்க கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணாத ஒரு புதிய தலைமுறை. இது கடைசி காலத்து லட்சணம். நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் ரட்சிப்பு உண்டாக்குகிறது. அதுதான் கடைசி கால எழுப்புதல். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு வரும்போது, அந்த எழுப்புதல் வரும்போது, நம்ம இன்னைக்கு ஒருவேளை அரை மணி நேரம் ஜெபிக்கிற நம்ம மணி நேரமாக நம்முடைய ஜெபம் போகும். ஆவியானுடைய பின்மாறி ஊற்றப்படும். ஜனங்கள் பாருங்க, குடும்ப குடும்பமாக, கிராமம் கிராமமாக ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். ஒரு பக்கம் உபத்திரம் பெருகும், மறுபக்கத்தில் ஆத்மா ரட்சிப்பு உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படுவார்கள், அபிஷேகிக்கப்படாதவர் அபிஷேகம் பெறுவார்கள். கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் மேலே என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்வார்கள்? யாருக்கோ சின்னதாக நம்பாதீங்க. யாருக்காக தான்? யாருக்காக? எனக்காக. எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கடைசி காலம், அல்லேலூயா, அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அந்த ரட்சிப்பும் எழுப்புதலும் நம்முடைய திருச்சபையில் உருவாகணும். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க அதை? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அந்த மாபெரும் ரட்சிப்பும் எழுப்புதலும் நம்மிடத்தில் உருவாக வேண்டும் என்றால் நான் நம்முடைய மனதின் அறையை என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ளணும். நாம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யணும்? பூரண நம்பிக்கையுடையவராயிருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவராயிருக்கணும். புத்தி தெளிந்திருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனம் படிக்கும் போது 6-7 வசனம் படியுங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷம். எதிலே? என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே என்ன செய்ய துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறாரு, பாருங்க நீங்கள் சோதிக்கப்படும். பாருங்க, உங்களுக்கு அந்த பரலோகத்தை குறித்த அந்த காரியங்கள் சொல்ல சொல்ல அவங்களுக்கு சந்தோஷம் பெறுகிறது. இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறாரு, பாருங்க உங்களுக்கு சோதனை வருகிறது, உங்களுக்கு பாடுகள் வருகிறது, உங்களுக்கு சில கஷ்டங்கள் நீங்க சகிக்க வேண்டி இருக்கிறது. பாடுகளும் சோதனைகளும் வரும்போது நீங்கள் முறுமுறுக்க கூடாது, நீங்கள் முறுமுறுக்க கூடாது, நீங்கள் மனம் திகைக்க கூடாது.
நீங்க சோர்ந்து போக கூடாது, நீங்க சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷப்படணுமானால் உங்க மனம் என்ன செய்யணும்? மனம் என்ன செய்யணும்? மனதின் அறை என்ன செய்யணும்? கட்டப்படணும். நீங்க தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். பூரண நம்பிக்கை இயேசுவினிடத்தில் வைக்கணும். அப்படியான எந்த சோதனை வந்தாலும் அதையும் தாண்ட முடியும், அதையும் சகிக்க முடியும். அதான் யாக்கோபு சொல்லுகிற 1 அதிகாரத்திலே, சோதனை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியமா. பேதுருவே சொல்லுகிறான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்துவா, சீர்படுத்துவா, நிலைநிறுத்துவா. அப்படியே ஒரு பெரிய பட்டியலை சொல்லி இருக்கிறது. கொஞ்ச காலம்தான் பாடுகள், கொஞ்ச காலம்தான் பாடுகள். அதனாலதான் அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தைரியமா சகித்தார்கள். சகித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட அனுபவிக்கும் நீங்க பிரியமானவரே. அன்றைக்கு ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னா பாருங்க, கூட இருந்த லோத்து பிரிஞ்சு போயிட்டான், தன்னந்தனிமையா விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் சொன்னா, ஆபிரகாமே செழிப்பு அவன் எடுத்தான். யாரு? லோத்து. இங்க பார்த்தா வனாந்தர பூமி. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, தேசம் எவ்வளோ நீளம் இருக்கிறதோ, எவ்வளோ அகலமாக இருக்கிறதோ, அவ்வளோ தூரம் என்ன செய், நடந்து திரி. சொல்லுங்க, நடந்து. அது ஒரு பயங்கரமான வார்த்தையாக்கம். நடக்கிறது வேற, நடந்து திரியன்னு சொன்னது என்ன? எங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. சொல்லுவாங்க, என்னைக்கும் வாடகை விட வருஷத்தில் 2 தடவை, 2 வருஷத்துக்கு அடிக்கடி. சில பேர் ஆண்டவர் அப்படி நடந்து திரிய பண்ணுவா. அதில் நீ உண்மையாக இருக்கும்போது அவர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவா. அல்லேலூயா. நடந்து திரி. தேசம் எம்மட்டும் இருக்கிறதோ அம்மட்டும் நீளத்து அகலத்தில் நீ நடந்து திரி. அதுதான் உனக்கும் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? சுதந்திரமாய் தருவேன். அப்படி நடந்து திரிவது சாதாரணமான காரியம் அல்ல. அதுதான் பாட அனுபவிப்பது, தரித்திரம், கஷ்டம். அதனால தான் பவுல் சொன்னாங்க, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பாரு எந்த பாடுபடவும் நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எது வந்தாலும், மரணமோ பட்டினியோ பசியோ தரித்திரமோ எது வந்தாலும், சொல்லுங்க, எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வேணும். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஒரு தொட்டாவாடியா இருக்கக்கூடாது. தொட்டாவாடினா தமிழில் தொட்டா சினிங்கி, அது கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. தொட்டால் சினிங்கி. எங்க ஊர்ல தொட்டா வாடி என்ன சொல்ல, தொட்டா போதும். இது தமிழில் கொஞ்சம் கூட வார்த்தை நல்லா இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. இது தொட்டா சிலவங்களை பார்த்தா தெரியும், ஒரு சின்ன கருத்து சினிங்கிட்டே இருக்கும். அதில் வாடி என்ன சவுண்ட் இல்லை, இது சினிங்கிறதுன்னா என்ன வரும்? சவுண்டு கொஞ்சம். அது எப்படி வேணா ஸ்கூலில், இந்த நர்சரி ஸ்கூல், இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீ கேஜி எல்லாம் கேஜி தானே, உடம்புல தான் கேஜி இல்லை. 6 மாசத்திற்கு கொண்டு போய் கேஜி பார்ப்பாங்க. கேஜி என்ன வெயிட் சொல்லுவாங்க, கேஜி எல்லாம். ஆனால் பிள்ளை என்ன படிக்க, அது எல்கேஜி. அடுத்து சொல்லுவாங்க என்ன கேஜி, யூகேஜி சொல்லுவாங்க. யூகேஜி கேட்ட என்ன இல்லை, கேஜி இல்லை. அங்கே வெயிட் இல்லை, கேஜி இல்லை. சரி போகட்டும். அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா தெரியும். நர்சரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற எல்லா பிள்ளைகளும், ஒரு 2 பிள்ளைகளும் நல்லா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு சின்ன காரியத்துக்கு உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும், இந்த பிள்ளை என்ன செய்துட்டு அடிச்சுட்டேன், உடனே நான் உனக்கிட்ட சண்டை. இதுதான் தொட்டாசினிங்க. குடும்பங்களும் நிறைய பேர் உண்டு. சில மனைவி மாதிரி தொட்டாசினியாக தான் இருக்கு. சில வீட்டிலே புருஷர்களும் தொட்டாசினிங்க தான்.
அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த தொட்டாசினிங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஆசரிப்பு கூடார வேலைக்காக ஆண்டவர் ஒரு மரத்தை எடுக்க சொன்னாங்க. என்ன மரம்? என்ன மரம்? இந்த பக்கம் சொல்லுங்க. என்ன மரம்? சித்தி மரம். சித்தி அல்ல, சித்தி மரம். அந்த சித்தி மரத்துக்கு அது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தது. இப்போ நீங்க பார்த்தா பனை மரம், அது வெறும் பனை மரம் இல்லை, அதுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த பனைமர குடும்பத்தில் தான் தென்னை மரம், பனை மரம், கமுகு மரம் பார்த்துருக்கீங்களா, ஒலட்டி, இதெல்லாமே அந்த குடும்பத்தை சார்ந்தது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு குடும்ப பெயர் இருக்குது. பாருங்க, நமக்கு ஒரு குடும்ப பெயர் உண்டு இல்லையா? அது கேரளாவில் போனால் தெரியும். எல்லா குடும்பத்துக்கும் அது பேர் கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்க, ஒரு குடும்ப பேர். அதே மாதிரி இதுக்கு ஒரு குடும்ப பேர். அந்த குடும்ப பேரிலே சித்தி மரம் வருகிறது. அதனுடைய அந்த குடும்ப பெயரில் முதலாவது வருகிறது தொட்டால் சினிங்கி. அந்த மர குடும்பம், அந்த தொட்டால் சினிங்கி மர குடும்பத்தை சார்ந்த அந்த உயர்தரமான ஒரு மரம் தான் எது? சித்தி மரம். அந்த தொட்டால் சினிங்கி அந்த குடும்பத்தை சார்ந்ததான் முருங்கை மரம். பாருங்க, அப்புறம் எது? அந்த முள் முருங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த குடும்பத்தை சார்ந்தது. அந்த குடும்பத்தை சார்ந்த மரத்தை நீங்க பார்த்தா தெரியும், வேறுகளில் அங்கங்கே ஒரு முளை இருக்கும். அது உடைச்சு பார்த்தா ஒரு ஆசிட் வழியாக வரும். அதுதான் அந்த குடும்பத்தை சார்ந்த மரங்களை நீங்க பார்க்க வேண்டிய ஒரு அடையாளம். அப்போ இந்த சித்தி மரத்தின் பூர்வீக தன்மை என்ன? யாரும் தொட வேண்டாம், கிட்ட ஒண்ணு என்ன செய்தா போதும், போயிட்டா போதும், அது அப்படியே வாடிப்போம். எல்லா இலையும் உள்வாங்கி மடங்கி, இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இவன் இப்படி சொல்லிட்டா, இவன் இப்படி பேசிட்டா, பாருங்க எனக்கு இந்த பொறுப்பு தர இல்லை, எனக்கு மைக்கு தர இல்லை, எனக்கு முன்ன வரல, பாருங்க போட்டோ எடுக்க வேலையில் என்ன பின்னாடி கொண்டு போயிட்டு, நீ கொஞ்சம் ஹைட் ஆனதுனால தான் பின்னாடி கொண்டு விட்டாங்க. கொஞ்சம் ஹைட்டு கூட இருந்ததுனாலே போட்டோ எடுக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி விட்டுட்டான். என்ன எங்க விட்டுட்டாங்க? புரிந்து கொள்ளுதல் இல்லை. உடனே தொட்டாசி நீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் பாருங்க, வீட்டில் பிள்ளைகளும் அப்படிதான். அவளுக்கு பெரிய துண்டு கொடுத்துட்டா, எனக்கு சின்ன துண்டு தந்துட்டா, அப்படி இப்படி ஏதாவது சொல்லி தொட்டா போதும். எவனாவது எவ்வளவு ஒண்ணு சொன்னா போதும், இனி நான் ஜெபமே நடத்த மாட்டேன், இது நான் தொட்டாசி நீங்க. அங்கேயா வேற ஆசிட்டு அப்படி எழுமி நிற்கும். அப்படி உடைச்சு விட்டாலே தீந்து. இதெல்லாம் நம்முடைய குணங்கள். ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்த மரத்தை தான் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்தார். ஆலயத்தில் கொண்டு வந்த மரம் இனி எதல்ல, தொட்டாசினிங்கி அல்ல, அது எந்த வனாந்திரத்திலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு, வனாந்திரம் சுட்டு பழுக்கக்கூடிய இடம், பயங்கரமான மழை, எவ்வளவு காற்று, இதெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் அந்த மரத்தை மாற்றினார். நான் நீங்கள் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வந்திருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் வந்த நாம் இப்ப எப்படி மாறி இருக்கிறோம்? கர்த்தர் சொன்னா, நான் உன்னை ஆலயத்தில் ஏலாக்குவேன். நம்ம ஆலயத்தில் தூணா இருக்கிறோம், ஆலயத்தில் பலகையா இருக்கிறோம். அந்த வனாந்திரத்தில் சூடும் காற்றும் மழையும் வெயிலும் குளிரும் உள்ளே வராமலும் உள்ளே ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த குத்து விளக்கு அணைந்து போகாம இத்தனை மர பலகைகளும் தூண்களும் அமை பாதுகாக்கிற வேலை. அது வெளியில காட்டில் இருக்கும் போது தொட்டாசி நீங்க குடும்பம் தான். இப்பொழுது பரிசுத்த குடும்பம். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் மனம் மாறி இருக்கிறோம், மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். எதையும் சகிக்கக்கூடிய கிருபை, எதையும் தாங்கக்கூடிய கிருபை, எதையும் விசுவாசிக்கக்கூடிய கிருபை, கர்த்தரை நம்ப வேண்டிய கிருபை, ஆமை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவர் மேல் பூரண நம்பிக்கை வைக்கக்கூடிய கிருபை. அப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தின் பலகைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம்.
ஆசரிப்பு கூடாரத்தின் தூண்களாக நம்ம இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ளுகிறத? சோதனை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும், வேதனை சகிக்கணும், பாருங்க பொறுக்க வேண்டும். தேவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்படணும். அப்படி என்றால் நாம் அப்படி சகிக்கிற தன்மை, அந்த பாடுகள் நடுவில் சந்தோஷிக்கிற தன்மை வேணும் என்றால் மனதின் அறை என்ன செய்யணும்? கட்டப்படணும். எது வேணும்? தெளிந்த புத்தி வேணும். பூரண நம்பிக்கை அவர் மேலே வைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். 1 வசனம் எடுங்க. 1 வசனத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இது புரிந்து கொள்ளும் தெரியல. மனுஷர்களாகிய நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதல்லவா? அந்த சுவிசேஷத்தினால தான் நம்ம பாவத்தை மீட்கப்பட்டோம், சாபத்தை மீட்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும். சுவிசேஷம் என்னையும் உங்களையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டது. சொல்லுங்க, என்னையும் உங்களையும் பிள்ளைகளா. இதை பாருங்க, பிள்ளைகளான போது பரிசுத்தாவினால நம்ம நிரப்பப்பட்டோம். அது முத்திரை, தேவனுடைய பிள்ளை என்பதற்கு. அப்ப இந்த ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த முத்திரை இருக்கிற இந்த காரியத்தை காண யார் ஆசையா இருக்கிறார்களா? தேவதூதர். அதாவது நம்ம ரட்சிக்கப்படுவது, ஞானஸ்நானம் எடுப்பது, பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவது, கிருபைகள் பெறுவது, வரங்கள் பெறுவது, விசுவாசம் நிலைத்திருப்பது காண யார் ஆசை இருக்கிறது? கட்டிக்கொள்ளணும். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? ஏன் தெளிந்த புத்தி உள்ளவராக? மனதினாரே நான் முதலாக சொன்னேன், ஏன் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும்? 1 பேதுரு 5 வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவராயிருக்க விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு ஒரு நல்ல சுதந்திரம் பரலோகத்தில் உண்டு. நமக்கு ஒரு வீடுனா பரலோகத்தில் உண்டு. நமக்கு ஒரு கடைசி காலத்தில் வரப்போகிற ஒரு மகிமை, ஒரு எழுப்புதல், ஒரு ரட்சிப்பு நமக்கு உண்டு. நாம் பெற்றிருக்கிற பாருங்க அபிஷேகம், நாம பாடுகள் சகிக்க நமக்கு பலன் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பதை காண தூதர்கள் ஆசையா இருக்கிறதுனால இந்த விழுந்து போன தூதர்களுக்கு பொறாமையா இருக்கிறது. தூதர்களுக்கு எப்படி இருக்கிறது? விழுந்து போனவர்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆசையா பொறாமையா? நீங்க அப்படித்தானே? நான் நினைச்சது நடக்கல, அதனால நம்ம பேப்பர்ல பார்க்க இல்லையா, நான் நினைச்சது நடக்கல, அதனால அவ யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, அவன் யார்கிட்டையும் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சதை வேற யாரும் அனுபவிக்க கூடாது. என்னால முடியல. பாருங்க, நல்லா படிப்பாங்க பிள்ளைಗಳು, படிக்காத ஒரு பிள்ளை பொறாமைப்படும். அதே மாதிரி படிச்சிருந்தா படிக்க மாட்டாங்க. பொறாமை இது சாத்தானுடைய தந்திரம். தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறாங்க, அந்த நல்ல காரியங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் நம்முடைய ரட்சிப்பை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறாங்க. அதனாலதான் விழுந்து போன தூதர்களுக்கு இது பொறாமை. இவன் ரட்சிக்கப்படக்கூடாது, இவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறக்கூடாது, இவன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறக்கூடாது, இவன் பரிசுத்தமாய் வாழக்கூடாது, இவன் பரலோகத்து வரக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளை என்ற நாமம் அவனுடைய ருச்சியில் இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆகினால அவன் என்ன செய்வான்? பொறாமைப்பட்டு. அதனாலதான் நீங்கள் தெளிந்த
ஏனெனில் உங்கள் எதிராளிக பிசாசு, அவன் விழுந்து போனவன், உங்கள் மேல் பொறாமை கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்து கொண்டிருக்கிறானா, வாகதையை இடி சுற்றி. அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்க சொன்னாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பும் அபிஷேகம் கிருபையும், தேவன் கிருபையாய் தந்திருக்கிற நன்மைகளை இழந்து போகாம இருக்க உன் மனதை நீங்க அடக்க வேண்டாம். மனதின் அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணம் போல இருப்பான். அல்லேலூயா. ஒரு பட்டணத்தை ஈஸியா அடக்கலாம், தன் மனதை என்ன செய்ய முடியாது, அனைவரால் அடக்க முடியாது. பட்டணத்தை ஜெயிக்கிறான், ஒரு நாட்டை ஜெயிக்கிறான், ஒரு சிம்சோன் எல்லாத்தையும் ஜெயித்தான். தன் மனதை அடக்கல, தன் மனதில் மனதின் அறை கட்டாததுனால்தான் ஒரு தெலீலாளுக்கு முன்பாக விழுந்து போனான். விழுந்து போனான், எல்லாம் இழந்து போயிட்டல்லவா. அதனாலதான் மனதின் அறை கட்டணும், தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் தெய்வ பிள்ளைகளை, சகோதரே சகோதரியே, எல்லா காலத்திலும் கொஞ்சம் தெளிந்த புத்தியோட இருங்க. அவசரப்படாதீங்க, தெளிந்த புத்தி வேணும். பிள்ளைகளும் அதே மாதிரி தான், எங்கே போனாலும் கொஞ்சம் தெளிந்த புத்தியோடு இருங்க. அவசர புத்தி அறிவுக்கு மாட்டு, அவசர புத்தி அறிவுக்கு மாட்டு. அவசரமாக எந்த முடியும் எடுக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாரும். இந்த தெளிந்த புத்தி இல்லாதவங்களை பார்த்தா தெரியும், அவன் வீட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டான். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தை படித்தா தெரியும். தெளிந்த புத்தி இல்லாத வருவேன் அவன் பாருங்க, யாராலும் அவனை என்ன செய்ய முடியலை, அடக்க முடியலை, யாராலும் அடக்க முடியலை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நீங்க 1 முதலும் கீழே உள்ள பகுதிகளை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் ஒருத்தராலும் அடக்க முடியாது. 2வது வீட்டில் இருக்க மாட்டான், அவன் கல்லறை எல்லாம் படுத்திருப்பான். எங்க ஆதிக்கிற நிலைமையில செத்து இருக்கிறானோ, யாரு பின்மாற்றக்காரனோ அவங்க கூட தான் சகவாசம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அங்கதான். ஒரு ஆவிக்குரிய உயிருள்ள தேவ பிள்ளைகளிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அதே போலதான் அவன் என்ன செய்வான், எப்பவும் கூக்கரிட்டுட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. பாருங்க, எல்லாத்துக்கும் சண்டை. அது இந்த தெளிந்த புத்தி இல்லாத அனுபவம். அது மட்டுமில்ல, அவன் வஸ்திரம் தெரியாமல் இருந்தானா. இன்றைக்குள்ள இளம் தலைமுறையருக்கு தெளிந்த புத்தியே இல்லை. வஸ்திரம் எதுக்காக ஆண்டவர் கொடுத்தா? மனுஷன் சுயமாக வஸ்திரம் உண்டாக்கினான். என்ன வஸ்திரம்? மனுஷன் முதலாவதாக எந்த பொருளை கொண்டு வஸ்திரம் உருவாக்கினான்? பிள்ளைகளை சத்தமா சொல்லுங்க. அத்தி இலை. அத்தி இலை வச்சு பாருங்க, வஸ்திரம் உருவாக்கினால் என்ன ஆகும்? காலையில் உருவாக்கினான், சாயங்காலத்துக்குள்ள அதெல்லாம் என்ன செய்துட்டான்? அத்தி இலை வச்சு வஸ்திரம் பாருங்க, இங்க முதல்ல அங்கி வர கீழே வர உருவாக்கின்னு வச்சுங்க. இப்ப அது காஞ்சு வாடி போன உடனே அத்தி இலை என்ன செய்ய ஆரம்பிச்சு? சுருள ஆரம்பிச்சு. பாருங்க, அங்கங்க தச்சு அப்படி. இப்போ சுருண்டு போன அதை எடுத்துட்டு நடக்கும் போதே ஜில் 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 சவுண்ட். கற்பனை ஜில் 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 ஜில். சிலவங்க அப்படிதான், தான் துணி போட்டு பாருங்க, உடுத்திருக்கிற துணி கூட அடுத்தவங்களுக்கு தெரியணும், அதனால சத்தம் போட்டு தான். சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ அது ரொம்ப குறைவு. ரொம்ப ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சப்பல் உண்டு. அது போனாலே ஒரு சவுட்டுக்கு இப்போ அது ரொம்ப குறைஞ்சிச்சு. அன்னைக்கு அது ஒரு ஃபேஷன் பாருங்க. அப்படியே அந்த வஸ்திரம் என்ன செய்ய ஆரம்பிச்சு? கால் கண்ணின் ஆரம்பிச்சு இப்போ எங்க வந்தாச்சு? மேல வந்துட்டு. இப்ப பாருங்க, ஏவாள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அதுதான் ஃபேஷன். நான் இப்படி போட்டிருந்தா ஏன் என்ன திரும்பி பார்க்கிறா? அது வேற காரியம். நீ அப்படி போட்டிருக்கிறதுனாலே பார்க்கிறா. ஆண்டவருக்கே பொறுக்கலாமா தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன செய்யல? பொறுக்கல. இனி அடுத்த வாரம் வரும்போது பாருங்க, வெக்கம் வருது. ஓடிட்டாங்க. நீ ஒழுங்கா துணி போட்டிருந்தா என்ன வராது? வெக்கம் வராது. பிள்ளைங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேஷன் எதுவும் வரட்டும். எங்கேயோ உள்ள ஒரு சினிமா நடிகையோ நடிகனோ அவன் கோடிக்கணக்கிന് பணம் வாங்கி விட்டு அரைக்குறை ஆடையை ஒன்று காட்டுவான். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபேஷன்.
தன் சரீரத்தை மறக்க வேண்டாம். பெற்றோர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளோட சரீரத்தை வெளிக்காட்டுகிற வஸ்திரத்தை வாங்கி கொடுக்காதுங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுடைய சரீரம் வெளியே தெரிகிற வெக்கம் இல்லையா? கேட்டால் அது கல்வி. நான் சொல்கிறேன், இது முட்டாள்தனம். கல்வி அறிவுங்கிறது அது அல்ல. அப்படிதானே? கல்வி அறிவு அதான் இல்லை. கல்வி அறிவு வர 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 அவன் பாருங்க நாகரிகம் நல்ல அருமையாக வரும். அதான் கிறிஸ்தவ ஒழுக்கம்ங்கிறது. தெளிந்த புத்தி வேணும். உடுக்கிற வஸ்திரத்தை குறித்து தெளிவு வேணும். நம்ம புசிக்கிற ஆகாரத்தை குறித்து தெளிவு வேணும். வேதத்தில் சொல்லி இருக்கிறது தெரியுமா? நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டைக்கு என்ன வைக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவங்க செய்வான். தெளிந்த புத்தி இல்லாதவன் ஒழுங்கா வஸ்திரம் தரிக்க மாட்டான். அந்த மனுஷனை பாருங்க, எப்போ தெளிந்த புத்தி வந்ததோ அப்போ அவன் என்ன தரிச்சானா? வஸ்திரம் தரித்தான். ஒழுங்கான வஸ்திரம். நம்முடைய சரீர அவயவங்கள் மறைக்கக்கூடிய வஸ்திரம். பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் வாலிபர்களானாலும் அது ஒழுக்கமாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ ஒழுங்கம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை, ஒரு திருமண வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தெளிந்த புத்தியோடு செய்யணும். மிருகங்களை போல புத்தி இல்லாமல் செய்யக்கூடாது. அதில் தெளிவு வேணும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஆவிக்குரிய நிலைமையில மட்டுமல்ல, குடும்பத்திலும் தெளிந்த புத்தியோட நம்ம அத்தனை பேரும் செய்வோம் என்றால் நம்முடைய திருச்சபையில் அத்தனை குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம தேசத்தில் ஒரு அடையாளமாக இருப்போம். எத்தனை பேர் விரும்புங்க? நம்முடைய திருச்சபையும் நம்முடைய மக்களும் தான் தேசத்தில் ஒரு அடையாளமாக இருக்கணும். ஏசாயா அன்னைக்கு விரும்பினா, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் தேசத்தில் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புங்க? என் குடும்பம் ஒரு அடையாளமாக இருக்கணும். என் குடும்பம் ஒரு அடையாளமாக இருக்கணும். எங்கள் திருச்சபை ஒரு அடையாளமாக இருக்கணும். அப்படி மாறணுமானா மனது நிறைய கட்டணும். தெளிந்த புத்தி வேணும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேலே வைக்கணும். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜோமனும், எல்லாரும் ஜோமனும், எல்லாரும் ஜோமனும், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு தெளிந்த புத்தி தாரும். ஆண்டவரே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து தேசத்தில் ஒரு அடையாளமாக இருக்கணும். தேசத்தில் அதிசயமாக இருக்கணும். ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமைக்காக எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் கூப்பிடுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் கேளுங்க. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கடைசி காலத்தில் எழும்ப போகிற அந்த ரட்சிப்பு, கடைசி காலத்தில் எழும்ப போகிற அந்த எழுப்புதல் எங்கள் வீட்டின்னு ஆரம்பிக்கணும். ஆண்டவரே என் வீட்டின்னு ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் வீட்டின்னு ஆரம்பிக்கணும், என் வீட்டின்னு ஆரம்பிக்கணும். எங்கேயோ ஒரு தேசத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணின போது எழுப்புதல் ஆரம்பித்தது. 2 பேரும் ஜெபம் பண்ணின போது எழுப்புதல் ஆரம்பித்தது. அன்னைக்கு ஒரு 120 பேர் ஆமே சேர்ந்து ஜெபித்த போது ஒரு எழுப்புதல் ஆரம்பித்தது. ஆமே என்னுடைய காலத்தில் நடக்கக்கூடாது. அந்த எழுப்புதல் என் வீட்டில் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே என் வீட்டில் ஆரம்பிக்கணும், என் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். ஆமை கடைசி காலத்தில் எழும்ப போகிற அந்த ஆவியும் பின்மாறி என் மேல் ஊற்றப்படட்டா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கொஞ்சம் நேரம் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஒரு ஆவி பின்மாறி பெய்யட்டும், ராமையும் பின்மாறி பெய்யட்டும். அந்த கடைசி கால எழுப்புதல் என் வீட்டில் தான் ஆரம்பிக்கணும், என் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும், எங்க திருச்சபையில் தான் ஆரம்பிக்கணும், எங்க மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்கணும், எங்க மாநிலத்தில் தான் ஆரம்பிக்கணும், எங்க தேசத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே வாஞ்சியோடு கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க. ஓ ராபா ஷம்பல பல துரிக்கதரபா ஷபல பல பலபா ரீகதர பலபா ஷபல பல 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 பல